வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 17/12/2025. இன்றைய நாள் முழுவதும் திரியோதசி திதி இருக்குது. மாலை 5:12 வரைக்கும் விசாக நட்சத்திரமும் அதற்கு பிறகு அனுச நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 2:17 வரைக்கும் சுகர்ம நாம யோகமும் அதற்கு பிறகு திருதி நாம யோகமும் காணப்படுது. மதியம் 1:16 வரைக்கும் கர்ஷிக்கரணமும் அதற்கு பிறகு வனசிக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி. சாபங்களையும் பிணிகளையும் உடைத்தெறியக்கூடிய திதி அப்படின்னு சொல்லப்படும். அப்போ திதி இது உடைத்தெறியக்கூடிய திதி. இப்போ இன்றைக்கு நல்ல சுகர்ம நாமயோகம் இருக்குது. திருதி இதெல்லாம் ஒரு மத்தியம நாமயோகத்துக்குள்ளே வரும். பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரியோதசி அப்படின்னாலே அன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ பிரதோஷம் அப்படின்னா பிரசகதோஷம், பிற பொருட்களால் நம்மளுக்கு ஏற்படும் பிற பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மனிதர்களாக இருக்கலாம், எங்களை தாண்டி வெளியில் இருக்கிற விஷயங்களால். சிலரிட கண் பார்வையாக இருக்கலாம், சிலரிட சில எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கலாம், எங்களை தாக்கியிருக்கும். அதே மாதிரி நம்ம பிற பொருட்கள் அப்படிங்கிறது உணவையும் உட்கொள்கிறோம். இந்த உணவுகளில் நிறைய நஞ்சுக்கள் கலந்துப்பட்டிருக்கு. இந்த நஞ்சு எல்லாம் எங்களுடைய உடலில் போய் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு நாள். இப்போ இதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பிரதோஷத்தில் ஏகாதசி திதி, பிரதோஷங்கிறது கடைசி, ஏகாதசி திதியில் இருந்தே சைவ உணவுகள் அல்லது விரதம் இருக்கிறது அல்லது இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள். அப்போ அந்த உடல் அப்படியே இசைவாக்க மாற ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பில் இருக்க நச்சுக்கள்லாம் வெளியேற்றக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் நாள். ஒவ்வொரு திதியும் எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஞானிகள் தான், சித்தர்கள் தான் அமைச்சாங்க. எல்லாத்துக்குமே காரண காரியத்தோடு தான் அமைச்சது. இங்கே எந்த ஒரு நிகழ்வும் காரண காரியம் இல்லாமல் இல்லை. படைப்புக்கு மூலமே காரண காரியம் தான் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு அறிவியல். இதை தெரியாத மூடர்கள் தான் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. தெரிந்தவர்கள் அறிவியலை அறிவியலாகவே ஏற்றுக்கொள்வார். அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னா புரியாத விஷயத்தை மூட நம்பிக்கைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இது அவங்களுக்கு புரியலை, உண்மையாகவே புரியலை. ஆனால் இன்றைக்கு அதே விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க தவிர எங்களோட உச்சத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொட முடியலை, நவீன உலக விஞ்ஞானிகளால். இப்போ விஞ்ஞானிகள் அப்படிங்கிறது அது ஞானின்ற பின்னாடி இருந்தாலும் அவங்க சரியான அறிவை கொள்ளலை, இன்னும் புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். புரிந்தவர்கள் நிறையா பேர். அப்போ இன்றைக்கி திரியோதசி திதி. நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாம். பிரதோஷம் இருக்குது, அதில் செய்யலாம். கரசை கரணம் காலப்பொழுதில் இருக்குது. கரசை கரணம்னாலே நீர் சார்ந்த விஷயங்கள். நீர் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மீன்பிடி, விவசாயம், ரசாயனம், குளிர்பானம், தேநீர், காப்பி அப்படின்னு சொல்லப்படுற காப்பிகள், மூலிகைகள், ரசாயனங்கள், இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் வரும். அதே மாதிரி உணவு விடுதிகள், இது எல்லாமே அதுக்குள்ளே வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் காலை பொழுதில் சிறப்பாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு வரிசை வருது.
அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க சார்ந்த விடயங்கள், ஏதோ ஒரு அனுமதி பெறணும், ஒரு விண்ணப்பிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கம் சார்ந்து செய்யணும்னா இன்றைக்கு அதை நீங்கள் வந்து மதியத்துக்கு பிறகு உபயோகிச்சு கொள்ளலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்ன அப்படின்னா, எப்போவும் நம்மளை பற்றியான சில விஷயங்களாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு எது உலக அறிவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா, அதெல்லாம் எங்களை கடந்து கிடைக்கும். நம்மளை பற்றிய ஒரு அறிவு, நான் யார், என் உடல் என்ன, எடை என்ன, உயரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசி, உங்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் இருக்க ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது லக்னம். லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்ன பலனை கேளுங்க. ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ராசி பலனை கேளுங்க. அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாவோ கர்ம புத்தியாவோ இருக்குது, அது நடக்குதான்னு தெரிஞ்சுங்க. அது நடந்தால் தான் இந்த 7.5 சனியாக இருக்கணும், 8.5 சனியாக இருக்கும், 9.5 சனியாக இருக்கும், எதுனாலும் வேலை செய்யும். இதுகள் அடிப்படையில் தான் வேலை செய்யும். இப்போ நான் சொன்ன மகாதிசை புத்தியின் அடிப்படையில் தான் இவ்வளவும் வேலை செய்ய போகுது. இது தனியாக வேலை செய்யாது, இது தான் அதை செய்யும். அதுக்கான கர்மாவை இதுக்கான கர்மாவை செய்யுன்று இந்த சனி பகவானை சொல்ல போகிறார். அப்போ முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே வெளியே என்ன வேணாலும் நடக்கட்டும், கண்டத்தில் சனி பகவான் எங்கிட்டு வேணாலும் போகட்டும், அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போகட்டும், முன்னுக்கு போனவர் பின்னுக்கு வரட்டும், ஒரு தடவை சொல்லுவோம் அதிசாரம்னாவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க அப்புறம் பின்னுக்கு வந்துட்டாருன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சரியா? இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் யோசிக்காமல் முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள், முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள், புதிய வியாபாரங்கள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம், நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க வியாபாரத்தில். எப்படி இந்த செலவு வருது, எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், கல்வியில் முன்னேற்றம், ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு, ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பண ரீதியாகவோ, இரண்டாவது திருமண ரீதியாகவோ, அல்லது சகோதரர், மூத்த சகோதரிகள் இவங்களிடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருந்தீங்கன்னாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் 3 பேருக்கு, உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தைகள், அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் குழந்தை கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேல் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை ஊதி பெருசாக்காதீங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்த வாடிக்கையாளர், பங்குதாரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள், இருக்கிற நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்கள் இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோய்கள்லேருந்து வெளிப்படுறது, நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறது, எதிரிகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது முதல் குழந்தையாக இருக்கலாம், இரண்டாவது குழந்தையாக இருக்கலாம், விஷயங்களில் கவனமாக இருக்கும். காதல் திருமணங்கள், அதாவது திருமணம் ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறீங்க, திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா, இன்றைக்கி அது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இதுகளில் பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது, புதியது வாங்குறது, விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது, அடகு வச்சதை திருப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்திலே சில அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள், அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், ஆதி பராசக்தி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க, நல்ல பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி அல்லது தங்கை, இவங்களோட இளைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம். அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா, ஒரு பரிகாரம் செய்யலாமா, செய்யாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகு. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர் யாராக இருக்கட்டும்,
தாத்தா பாட்டி அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடுகள் வரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசித்து பேசுங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க, அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது. இதனால் கருத்து வேறுபாடு, அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை பிரச்சனை பண்ண போகிறேன், ஒன்றும் செய்ய வேணாம். பொறுமையும் அமைதியும் காயுங்க. இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி. அதே மாதிரி மௌன விரதம் எடுத்தாலும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள், அமைதியாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள். அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அதுகளை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது எதாக இருக்கலாம், முயற்சிகள் எதாக இருக்கலாம், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரியாக நடக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள், தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம், வியாபாரம், கல்வி, குடும்ப உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கான நாள் இல்லை. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலம் அடையக்கூடிய காலமாக இருக்கும், கவனமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம். அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால் எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் இருக்காது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை. இந்த நச்சிந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றையோட ஒரு சின்ன ஒரு அடுத்த பகுதியாக தான் இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் நேற்று என்ன சொன்னேன், இறைவனுடைய தன்மாற்றம் அல்லது பரிமாற்றம் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் சூரியகலம், சூரியகலத்தின் ஒரு அங்கம் பூமி, பூமியில் ஒரு அங்கம் தான் நாங்கள். அப்போ ஒரு தூசு, இந்த தூசு என்னுடைய மூலம் எது, அந்த இறைவன். அப்போ இறைவன் எல்லாம் இடமும் இருக்கிறார், அவருடைய பரிமாற்றமாகத்தான் நாங்கள் இருக்கோம், எல்லாமே இறைவனுடைய அம்சமாக இருக்கு. அப்போ நம்மளை சுற்றி உள்ளதும் இறைவன் தான், எல்லா உயிரினங்களும் இறைவன் தான், நம்ம காண முடியாத என்ன அமைப்பு இருக்குதோ இந்த பிரபஞ்சம்னு சொல்கிற அமைப்பே அந்த இறைவன் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்கு துன்பத்தை கொடுக்குறீங்க, நீங்கள் யாரை அடிக்கிறீங்க? வீட்டில் குடும்ப இதில் கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது, துன்புறுத்துறது, வேதனைப்படுத்துறது, துரோகம் பண்ணுறது, வஞ்சகம் வைக்கிறது, காலவாரி விடுறது, இதெல்லாம் யாருக்கு செய்கிறீங்க? எல்லாமே ஒரே விஷயந்தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கிறீர்கள். ஏன்னா இதனுடைய மூலம் இறைவன். அதாவது ஒரு மின்சாரம் இருக்கிறது, மின்சாரத்தினுடைய
ஒரு ஆரம்ப புள்ளியில் இருக்குது. அதாவது எதுன்னு சொன்னால் அது ஒரு மூலம், ஒரு இடத்துல மெயின் சுவிட்ச் போர்ட் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து வயர் ஒன்று எடுத்து உங்கள் ரூமில் போட்டிருக்கீங்க. அந்த ஒரு இடத்த வந்து என்ன செய்கிறீங்க, ஷார்ட் பண்ணுறீங்க. ஷார்ட் பண்ணுறோன்னா வயர் இது பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லைன்னா எரிச்சு விடுறீங்க. இது எங்கே போய் தாக்கும், மெயினில் தாக்கும். மெயினில் தாக்கணும்னு என்ன இருக்கும், உங்கள் வீடு முழுக்க தாக்கும். அப்போ மூலம் ஒரு இடம் தான். அப்போ அந்த மூலத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து சரி பண்ண போகிறீங்க? நீங்கள் எது செய்தாலும், எந்த தாக்கத்தை உருவாக்கினாலும் அது உங்களுக்கே நீங்களே செய்து கொள்வது. அதனால் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நீங்களே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்த போறீர்களா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.